இந்து குடும்பம் வீட்டுக்குள்ள வந்து இந்து பெண்களை கற்பழிக்கிறது, இந்து கோவிலை உடைக்கிறது, இந்த விஷயத்தை பங்களாதேஷ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பார்த்து கொண்டு ஒருத்த கூட அதை தடுக்கிறது இல்லை, அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடூரமான எண்ணம் படைத்தவர் இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் ஜிகாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க. பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசா மக்களுக்காக போராடின தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன், கருணாநிதி, ஸ்டாலின், கம்யூனிஸ்டுங்க, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், காசாவுக்காக பேசின அத்தனை முஸ்லிம் இயக்கங்களும் யாரும் இதை ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி கண்டிக்கிறதுக்கு மனசு இல்லை. வணக்கம். பங்களாதேஷ்ல தொடர்ந்து இந்துக்கள் மீது கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பங்களாதேஷ்ல மாணவர் புரட்சி என்று சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல ஷேக் ஹசீனாங்கிற அந்த நாட்டோட பிரதமரோட பதவியை இழந்து இறங்கினாங்க. பதவியை ராஜினாமா பண்ணி ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தாங்க. உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம் நாடுகள் இருக்கு, ஆனாலும் நம்ம பாரத நாட்டில் வந்து அவங்க ஷேக் ஹசீனா வந்து தஞ்சம் புகுந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே உஸ்மான் கான் என்றக்கூடிய ஒரு அடிப்படைவாதி குழுக்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த நாட்டோட தற்காலிக பிரதமராக ஆனார். அந்த விஷயத்துக்கு அந்த போராட்டத்தில் புரட்சிகரமான போராட்டம் எதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த பங்களாதேஷ் வந்து நாடு உருவாகும் போது போராடிய அங்க இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களுக்கு அப்ப 30% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளிலும் அரசாங்க வேலை வாய்ப்புகள் கொடுத்திருந்தாங்க. அவங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் வந்து ஷேக் ஹசீனா வந்து நிறைவேற்றினாங்க. அதை எதிர்த்து மாணவர் போராட்டம், எதற்காக அந்த நாடு பிரிஞ்சு விடுதலை ஆனதுக்காக போராடியவங்களுக்கான அந்த போராட்ட வீரர்களோட பேரம்பேத்திகளுக்கு, பேரனுக்கு, கொள்ளு பேரனுக்கு அந்த அரசாங்க வேலை வாய்ப்புல 30% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான அந்த போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் தலைமை வகிக்கிறவங்க ஷெரீப் உஸ்மான் ஹாதி என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் தான் அந்த போராட்ட குழுக்களோட மாணவர் போராட்டத்தோட தலைவராக இருந்தார். அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நீதிமன்றம் செல்லுது. நீதிமன்றத்திலையும் 5% அதையும் ஏற்றுக்க 5% இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறாங்க. அதையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. திரும்ப வந்து என்ன பண்ண அந்த அம்மா வந்து ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தாங்க. உஸ்மான் கான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அங்க வந்து பிரதமராக மாறார். அங்க என்னைக்கு இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து அங்க இந்துக்களோட வாழ்வாதாரம் மிக பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. என்னென்ன விஷயம் நடந்தது? இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டன, இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, இந்து நபர்கள் கொலை செய்யப்பட்டாங்க, இந்து சாமியார்களை அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள், இந்து சாமியார்களை கொலை பண்ணாங்க. இப்படி இந்துக்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல், கொலைவெறி தாக்குதல், காட்டுமிராண்டித்தன தாக்குதல் பங்களாதேஷில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில இந்த ஷேக் உஸ்மான் ஹாதி என்று சொல்லக்கூடிய இந்த புரட்சிகர அந்த மாணவரோட தலைவராக இருக்கவங்க அவர் வந்து அந்த மக்கள் மத்தியில் உரையாடினாரு. என்ன ஒன்று சொன்னா, பாரத நாட்டை துண்டாடியே தீருவோம், இந்த பாரத நாட்டை வந்து துண்டாடியே தீருவோம். 7 சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய சிக்கிம், மேகாலயா போன்ற அந்த 7 சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை பிரித்து நாங்கள் அகண்ட பங்களாதேஷ் உருவாக்குவோம், இந்த நாட்டை பிரித்தே தீர்வோம், பாரத நாட்டை பிரித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு பெரிய மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை பேசுறாங்க. மறுநாள் அவர் வந்து எப்படியோ வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு, இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் கலவரம், மிகப்பெரிய ஒரு கலவரம் பங்களாதேஷ்ல உருவாகுது. மிகப்பெரிய கலவரம் உருவாகுது. கலவரம் எதுக்காக பண்றாங்கன்னா இந்து வம்சஹத்தி பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா இந்துக்களை வந்து கூட்டுக்கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை பங்களாதேஷ்ல இருக்குது. இந்து குடும்பம் வீட்டுக்குள்ள வந்து இந்து பெண்களை கற்பழிக்கிறது, இந்து கோவிலை உடைக்கிறது, இந்த விஷயத்தை பங்களாதேஷ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு படி மேல போய் பாருங்க, சில வீடியோக்கள் பாருங்க. நீங்க எல்லாம் சமூக வலைதளங்களை பார்த்துருப்பாங்க, நெஞ்சை பதப்பதைக்கும் ஒரு வீடியோக்கள். ஒருத்தர் தீபு சந்திரதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணு, ஈஸ்வர அல்லா தேரேம் நாம், இதுதாங்க சொன்னார் அவரு. இங்க இருக்கக்கூடிய அல்லாவும் எப்படா நீ அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்னா சொல்ல முடியும்? அல்லாவும் ஈஸ்வரன் சொல்ல முடியும். அல்லா எங்களுக்கு ஈஸ்வரன் வந்து எங்க அல்லாவுக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாவை நிந்தனை சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுத்திராண்டு ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து
அவனை அடித்து ரோட்ல அடித்து தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு தெருநாயை எப்படி அடிச்சா கூட ஒரு மரியாதை ஒரு இது இருக்கும், ஒரு பச்சாதாபம் கூட இல்லாம அப்படியே இழுத்துட்டு வந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிர்மாணமாக கூட்டிட்டு வந்து என்ன பண்ணாங்க, நடு முச்சந்தில மரத்துல கட்டி போட்டு அங்க செருப்பால் அடிக்கிறாங்க, தொடப்பத்தால் அடிக்கிறாங்க, கட்டையால் அடிக்கிறாங்க, இன்னும் ஒரு படி மேல போய் அப்படியே கொளுத்துறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள். அங்க இருக்கக்கூடிய பாருங்க எவ்வளவு காட்டு மிராண்டித்தனம் பாருங்க இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். அதை அப்படியே வீடியோ எடுக்கிறான், ஒவ்வொருத்தனும் தன்னோட முகநூல்ல போடுறான், ஆன்லைன்ல வீடியோ எடுக்கிறான், அப்படியே பார்த்து கொண்டு ஒருத்த கூட அதை தடுக்கிறது இல்லை, அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடூரமான எண்ணம் படைத்தவர் இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் ஜிகாத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க. பங்களாதேஷ் மிக மோசமான சூழ்நிலையில் போட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இது எல்லாம் உலகத்தில் இதெல்லாம் நடக்குது. உலகத்தில் பல நாடுகள் இதை வந்து கண்டிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் காசால இருக்கக்கூடிய பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசா மக்களுக்காக போராடின தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன், காசாவுக்காக போராடின முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், காசாவுக்காக போராடின கம்யூனிஸ்டுங்க, இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட், காசாவுக்காக பேசின அத்தனை முஸ்லிம் இயக்கங்களும் யாரும் இதை ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி கண்டிக்கிறதுக்கு மனசு இல்லை. தமிழ்நாட்டில் போலி சினிமா கூட்டங்கள் இருக்காங்க, சினிமா கூத்தாடிகள், இந்த சத்யராஜ் பண்றவங்க காசாவுக்காக பேசினா. ஏன்டா உனக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட பச்சாதாபம் இருந்தா ஏன் இந்துக்கள்னா இழிச்சவாயனா? உலகத்தில் எங்கேயாவது இந்துக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, இந்துக்கள் பாதிக்கப்பட்டா நீங்களுக்கெல்லாம் பேசவே கிடையாதா? நீ வந்து நடிகனாலும் உன்னோட படத்தை பார்த்தாலும் சரி, நீங்க படத்துல சினிமா நடிகர் இருக்கீங்களே, உங்களோட பிரகாஷ்ராஜ் உட்பட உங்களோட படத்தை பார்க்கறதுல 90% இந்துக்கள். அந்த இந்து பாதிக்கப்படும் போது நீ அட்லீஸ்ட் ஒரு கண்டனம், இது தப்புன்னு கூட சொல்றதுக்கு உங்களுக்கு இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, காசாவுக்காக போராடுறீங்க. காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக போராடுறாங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு இந்து பாதிக்கப்பட்டா ஒரு கேவலமான மோசமான கொடூரமான காட்டு மிராண்டித்தான முறையில உலகத்திலே எப்படி ISIS என்ன செய்தார்களோ, ISIS என்ன கொடூரமான வேலைகள் செய்தார்களோ அதே மாதிரி வேலைகளை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் இளைஞர்கள், முஸ்லிம் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான ஒன்று சேர்ந்து ஒரு ஹிந்து தீபு சந்திராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்பாவி இளைஞனை மிக கொடூரமாக கொலை பண்ணதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராகுது, வைகோ உட்பட தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க இதுக்காக கண்டன கூட்டத்துக்கு போனாரு. முதலமைச்சர் என்கிற முறையில் 90% இந்துக்கள் இருக்கிற திமுக இந்துக்களோட மனங்களை புண்படக்கூடாது என்பது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இல்ல ஒட்டுமொத்த இந்துக்களோட ஓட்டு வாங்கி ஒட்டுமொத்த எல்லாருக்குமே முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணது உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிடணும். இதை உடனடியாக பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு பங்களாதேஷுக்கு அழுத்தம் கொடுக்கணும். உலக நாடுகள் கிட்ட அழுத்தம் கொடுத்து எங்கள் தொப்பு கோடி இரவான இந்துக்களை, பங்களாதேஷ் இந்துக்களை பாதுகாக்க உடனடியாக பிரதமர் மோடி அவர்கள், மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும். இங்க கூட பங்களாதேஷ் தூதரகம் எல்லாம் இருக்கிறது, இங்க வந்து உறவு எல்லாமே வந்து உறவாக போய்கொண்டிருக்கிறது. உடனடியாக பங்களாதேஷ் தூதரகத்துக்கு போய் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உடனடியாக அங்க வந்து அவங்களோட கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். பங்களாதேஷ் இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இதை உறுதி செய்ய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய இந்த போலி இந்துக்கள் சொன்னா இந்துக்கள் மேல வெறுப்பு, இந்துக்கள் பாதிக்கப்பட பேசாத அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்க சொல்கிறேன். நீங்க வந்து மதசார்பின் மேல உங்களுக்கு வந்து வெறும் வாய் வார்த்தை தான், உங்களுக்கு மதசார்பு இல்லை. இந்துக்களை எங்க இருந்தாலும் இந்துக்கள் கொன்னா கூட உங்களுக்கு வந்து கண்ணீர் வராது. ஆனா முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒப்பாரி வைக்கக்கூடிய கூட்டமாக, இந்துக்கள் எதிரிகளாக இருக்கக்கூடிய கூட்டமாக தமிழ்நாடு அரசியல்வாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இதை உடனே மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. இந்த இந்துக்கள் ஓட்டு இதெல்லாம் இந்துக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. தேர்தல் வரும்போது இந்த வகைராக்கு இந்துக்கள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.